நான் அழுகிறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம். இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான், எல்லாமே நாடகம். சிரிச்சாக்க அது நாடகம், அழுதாக்க அது நாடகம். அப்போ எதுதான் உண்மை? சோசியல் மீடியா அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிடுச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்கா அது வந்து கிண்டல் பண்ணுற நிலைமையாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நிறையா இடத்துல ரொம்ப சிரித்து ஜாலியாக வந்துட்டு போகிறேன். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணால் நான் வந்து கோமாளித்தனமாக தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் இப்போ கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இருந்தாலும் பரவாயில்ல, இயக்குனர் அறிவுத்ரா மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்போ கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்றக்காக சொல்ல வரல. யார் பண்ணாலும் அது கேலி கிண்டலாக தான் ஆகுது. மற்ற கட்சியில் பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அப்போ உங்கள் ஆளுங்கள்லாம் குரல் கொடுத்தாங்கல்ல, அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்களே இதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அடுத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்கள்ல விஜய் சார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க. யார் என்ன பேசினாலும் தயவு செய்து பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, இது தாய்நாடு, இது தமிழ் மொழி, இது தாய்மொழி. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை, ஏன்னா நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாஸ்டர் பிளான் படத்துலேருந்து இன்றைக்கி நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ளவங்களே நீங்கள் அடுத்த பெண்களை இழிவுபடுத்தி பேசினாக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ளவங்களோ உங்கள் ரசிகர்களையோ இந்த மாதிரி அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம டிவிகே கட்சியில் என்ன நம்ம வந்து மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு எல்லாரையும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வரவங்க போகிறவங்க இல்லைன்னா என்னம்மா நீ அதை சொன்னியாமே, என்னம்மா நான் இதை சொன்னியானாக்கா எல்லாருக்கும் தான் பேச தெரியும், யாருக்கு தான் பேச தெரியாது. அதனால் இது வந்து பட்டிமன்றம் இல்லை, நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாக்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன நீங்கள் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அதை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.